ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், அந்த போர் மாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான டிராபேக் ஆஃப் போர் மாடல் என்னது, இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் சொன்னேன் இல்லையா. ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா நமக்கு ஆஸ் சச் ஒரு ஆர்டினரி ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்க்கும்பொழுது அந்த விசிபிள் ரீஜனில் ஒரு லைன் தான் தெரியும், ஒரு ஸ்பெக்ட்ரல் வேவ் லென்த்துக்கு தான் தெரியும். பட் ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்க்கும்போது அந்த ஒரு லைனே இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் க்ளோஸ் லைன்ஸ். அதுக்கு பேர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்னு பேர். இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் அவுட் ஆஃப் த 5 டிஃபரெண்ட் டிராபேக்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம லிஸ்ட் போட்டோம் இல்லையா, ஜிமான் எஃபெக்ட் இதெல்லாம், அதில் முக்கியமாக இதை மட்டுமே சால்வ் பண்ணுறதுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ண ஒரு ஆள் சாமர்ஃபெல்ட். ஸோ ஹி சஜஸ்டட், பேசிக்காக என்ன சொன்னார் அவர், இந்த எலக்ட்ரான் in an atom comes round the nucleus which is positively charged, not in circular orbit but in elliptical orbits. ஏன் இது எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு முதல்ல ஒரு ஐடியா கொடுத்தார். இன்ஃபேக்ட் லேட்டரா பை ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் குவாண்டம் தியரியில் நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்டுங்கிறது நம்ம இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறோம். இவர் கன்ஜெக்சர்னா என்ன அர்த்தம், அப்படி அசியூம் பண்ணிட்டு பண்ணலாமே, ஸோ தட் இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்னு வரும்பொழுது சர்க்குலர் ஆர்பிட்னா நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கு சொல்லிடலாம். எலிப்டிக்கல் ஆர்பிட்னு வரும்போது எலிப்ஸுக்கு சென்டர்னு என்ன கிடையாது, அதுக்கு என்ன சொல்லுவோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். 2 ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் அப்படிதான் சொல்லுவோம். இதில் எலிப்ஸுக்கு ஃபோக்கஸ் 2 இருக்கிறதால ப்ளூரல் என்னது, ஃபோசை. இந்த யூஎஸ்ங்கிறது எப்பவுமே ப்ளூரல் வரும்போது ஐன்னு ஆயிடும், ரேடியஸ் ரேடியை அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 இருக்கும். அந்த 2 ஃபோக்கஸ்ல ஏதோ ஒரு ஃபோக்கஸ்ல தான் அந்த நியூக்ளியஸ் இருக்கும். தி எலக்ட்ரான் கம்ஸ் ரவுண்ட் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னாரு. இது திஸ் இஸ் லைக் மச் லைக் அ ஆட்டம் பிளானட் ரவுண்ட் த சன். யூஸ்வலி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, தி சன் இஸ் அட் தி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸை. இது சன், இது சுற்றி வருது பிளானட், எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் சுற்றி வருது. யார் சொன்னது இதை, கெப்லர். நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, கிராவிடேஷன் படிக்கும்பொழுது மெக்கானிக்ஸில் 11th ஸ்டாண்டர்டில் கெப்லர் மாடல் ஆஃப் பிளானட்டரி மோஷனில் எலிப்ஸ்னு அதே போல தான் இவர் ட்ரை பண்ணுறாரு, யார் சமர்ஃபெல்ட் ட்ரை பண்ணுறாரு. இதில் கெப்லர் மாடலில் நம்ம பண்ணின வரை அதே ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த ஃபோர்ஸ் இங்கே தான் அந்த நியூக்ளியஸ் இருக்குது, இந்த எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ் மைனஸ் சார்ஜ், க்ளோசஸ்ட் அப்ரோச் எங்கே இருக்கும், இந்த இடம் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஃபார்தஸ்ட் அப்ரோச்சுங்கிறது என்னது, இந்த பாயிண்ட் ஃபார்தஸ்ட் அப்ரோச் இல்லையா. ஃபார்தஸ்ட் அப்ரோச்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு, மினிமம் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸுக்கும் வரும்பொழுது ஸ்பீடு வேரியேஷன் இருக்கும். ஸ்பீடு சேம் ஸ்பீடில் சுற்றி வர முடியாது. ஏன், இங்கே நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, இட் கவர்ஸ் த ரேடியஸ் வெக்டார் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு படிப்போமே. அது எதனால வந்ததுன்னா ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதால வரும். கன்சர்வ்டுங்கிறது அதே கான்செப்ட் இங்கே இருக்கிறதால அதே ரேடியஸ் வெக்டார் ஆஃப் தி ஆர்பிட் ஷுட் ஸ்வீப் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். நீங்கள் படித்தோமே அதே இதில் வரணும்னா அந்த பேசிக் அந்த பிரின்சிபல் பிரகாரம் கிட்ட இருக்கும் பொழுது ஸ்பீடாகவும் தூரம் இருக்கும் பொழுது ஸ்லோவாகவும் போகணும். ஏன்னா இது ஏரியா கவர்டு இன் யூனிட் டைம். இந்த இடத்துல ஏரியா கவர்டு வரும்போது புரியுறதா, எவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கணும்னா இது ஸ்பீடாக இங்கே வரணும், ஸ்லோவாக தான் இங்கே போகணும். ஸோ ஸ்லோயஸ்ட் அட் த ஃபார்தஸ்ட் பாயிண்ட், ஃபாஸ்டஸ்ட் அட் த நியரஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பிளானட்டுக்கு வரா மாதிரி இதுலேயும் வரணும். அது எது பேசிக் பிரின்சிபல்லேருந்து வருதுன்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன்லேருந்து வருது. இந்த ஏரியாலாம் நம்ம பற்றி யோசிக்க வேண்டாம், உனக்கு புரியறதுக்கு வேண்டி நான் சொன்னேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் கமிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். சர்க்குலர் மோஷனாக இருந்தால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வரும், இது கான்ஸ்டன்டாக இருக்க முடியாது. வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் அப்போ நடக்கிறது. அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடு இருந்ததுன்னா இந்த ஸ்பீடும் ரொம்ப ட்ரெமெண்டஸ் ஸ்பீடு, அதாவது ஹை ஸ்பீடில் இருக்கு இந்த எலக்ட்ரானுக்கு. அது கண்டுபிடிக்கலாமே, நம்ம போர் ஆட்டம் மாடல்லேயே அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ரேடியஸும் எனர்ஜியும் போயிட்டோம்,
ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா? அந்த கைனடிக் எனர்ஜிலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த எனர்ஜிலேருந்து ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது வழி இருக்கு. ஸோ ஸ்பீடை கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட்ல இருக்குது. ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரிலேட்டிவிட்டி படித்தோம், ஞாபகம் இருக்கா? ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். வெரி க்ளோஸ்ன்றது எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறது தான். 0.1, அதாவது 1/10 இருந்தாலே க்ளோஸ் தான் சொல்லுவோம் நம்ம. கிட்டத்தட்ட இது 1/10 1/15 ஸ்பீடு வந்துடுது எலக்ட்ரானுக்கு. எஸ்பெஷலி இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஃபாஸ்டஸ்ட் சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்லோயஸ்ட் சொல்றோம் இல்லையா. போத் ஸ்பீட்ஸ் ஆர் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட்ஸ். அப்போ ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட்ல இருந்ததுன்னா ரிலேட்டிவிட்டியில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தி மாஸ் வேரிஸ் வித் ஸ்பீடு. வேரியேஷன் ஆஃப் மாஸ் அப்போ நடக்கும். வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடு வந்ததுன்னா வேரியேஷன் ஆஃப் மாஸ் எப்போ வரும்? ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட்ல இருந்தா வரும். அப்போ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் when it is coming around in the orbit. என்ன எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இந்த மாஸுக்கும் இந்த ஸ்பீடுக்கும் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீடுக்கும் கரெக்ஷன் போட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று, ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று டிரைவ் பண்றாரு. அது என்ன எக்ஸ்பிரஷன்னா, ஃபார் அன் எலிப்ஸ், இது ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டோம், இங்கதான் பிளஸ் நியூக்ளியஸ் இருக்கு சொல்லிட்டோம் இல்லையா. ஃபார் அன் எலிப்ஸ், இந்த சென்டர்ல this is called minor axis, this is called major axis. So minor axis ஓட half length b யும் major axis ஓட half length a னு எப்பவுமே நம்ம குறிப்போம் இல்லையா. remember this, இதெல்லாம் நம்ம எலிப்ஸ் வந்து 2 dimensional ஜியோமெட்ரியில மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சது, 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். ஸோ 2 dimensional ஜியோமெட்ரியில இது எலிப்ஸ் உடைய ஏங்கிறது பிங்கிறதும் டிஃப்ரெண்டா இருக்கும். when a equal to b னா it becomes a circle இல்லையா. ஸோ ஏங்கிறது செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். செமினா ஹாஃப் இல்லையா. மேஜர் ஆக்சிஸோடைய ஆஃப் இஸ் கால்டு ஏ. இது செமி மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைனர் ஆக்சிஸ்னா அதோடைய பாதி பின்னு சொல்லுவோம். ஸோ he was able to arrive at a relation connecting this b by a is equal to l plus 1 by n. அதாவது என்னங்கிற நம்பர் இது போர் ஆட்டம் மாடல்ல வந்த ஆங்குலர் மொமெண்டம் mvr is equal to nh by 2 போட்டார அந்த n இருக்கு. in addition to this இந்த வேரியேஷன் ஸ்பீடு வரதால இந்த பொசிஷன் வேரியேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் வேரியேஷனால வரக்கூடிய another கான்ஸ்டன்ட் நம்பர்னு சொல்லுவோம், குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம் எல். இது அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு பேர் இருக்கு. அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எல்லுங்கிற பேர் சொல்லுவோம். ஏன் அசிமுதல்னா இந்த ஆங்கிள் வித் விச் தி ரேடியஸ் வெக்டார் மேக்ஸ் ஃபார் வேரியஸ் பொசிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. எலக்ட்ரான் இங்க வரும்போதுல இந்த ஆங்கிள் மாறிண்டே வருது, அந்த டிஸ்டன்ஸ் மாற. ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் அசிமுத் ஆங்கிள்னு பேரு. ஸோ இந்த ஆங்கிள் ஃபை வேரியேஷனுக்கு இந்த எல் எடுத்துட்டு இந்த ஆங்கிள் ஆல்சோ இஸ் குவான்டைஸ்டுன்னு சொல்லி, குவான்டைஸ்டுன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸட் வேல்யூஸ், டிஸ்கிரீட் வேல்யூஸ் தான் எடுத்துக்க முடியும். குவான்டைஸ்ட்னா என்ன சொல்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை குவான்டைஸ்டு அப்படின்னு சொன்னேன்னா அதோடைய மீனிங் என்னன்னு கேட்டா டிஸ்கிரீட் அப்படின்னு அர்த்தத்துல நான் சொல்றேன். டிஸ்கிரீட்னா கண்டினியூஸ் கிடையாது, தனித்தனியா அடுத்தடுத்து கண்டினியூஸா இல்லாமல் விட்டு விட்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் டிஸ்கிரீட்னு அர்த்தம். ஸோ அதே போல இந்த ஆங்கிளும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த நம்பர் எந்தெந்த வேல்யூல எடுத்துக்கலாம்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல nல 0ல இருந்து கிடையாது, n = 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போய் லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கலாம்னா n-1 தான் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அதாவது பாரு n = 1 இருக்கும்போது 0 அலௌடிங்க, அதான் லாஸ்ட் வேல்யூ n-1 தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ he was able to establish a relationship connecting the ratio of semi-major minor axis to this new quantum number, azimuthal quantum number and the original quantum number. இந்த n-க்கு ஒரிஜினல் குவாண்டம் நம்பருக்கு பேரு, n-க்கு பேரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு பேரு. பிரின்சிபல்னா that is the foremost first important quantum number introduced by Bohr. first quantum number எனர்ஜி மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் பண்ணி எனர்ஜிக்கு குவான்டைஸ் ஆறத பிரின்சிபல் PAL
PRINCIPAL குவாண்டம் நம்பர்னு பேரு. ஸோ இது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சொல்லுது, இந்த அசிமுத் ஆங்கிளோட சம்மந்தப்பட்டதால. ஸோ he was able to establish a relationship between the azimuthal quantum number ratio with L+1 to the principal quantum number equated to the ratio of the semi minor and semi major axis. இது கொண்டு வர்றார். இதனுடைய இம்பாக்ட், இதனுடைய இதனால என்ன நடக்கிறது, என்ன சேஞ்சஸ்லாம் நடக்கிறது. ஸோ முக்கியமா இப்போ சமர்ஃபீல்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, தி orbit is not circular ellipse, therefore there is a speed variation of the electron around the nucleus and the speed is relativistic speed. அப்போ mass variation நடக்கிறது. ஸோ இந்த ரெண்டு கரெக்ஷனையும் போர் ஆட்டம் மாடலுக்குள்ள கொண்டு போனோம்னா அவருக்கு ஃபைனலா கண்டுபிடிக்க பார்க்குறாரு, எழுதுறாரு. ஞாபகம் நம்ம எழுதினோமே, z² m e⁴/8 ε0² n², h². என்ன எனர்ஜி நம்ம டிரைவ் பண்ணோம் போர் ஆட்டம் மாடலில். அது போர் ஆட்டம் மாடலில் டிரைவ் பண்ண அந்த எக்ஸ்பிரஷனே he was able to derive, but what happens that the another quantum number with respect to the azimuthal angle is brought into picture. So h² n², right. So இதே திருப்பியும் டிரைவ் பண்றாரு, எனர்ஜி எல்லாம் மாறல. அப்போ போர் சொன்ன மாதிரி எனர்ஜி மாறல, ஃபைன் ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஸ்மால் வேரியேஷன் கரெக்ஷன்ஸ் இன் தி எனர்ஜி லெவல் கொண்டு வரதுக்கு இது கொண்டு வர்றாரு. ஸோ நவ் யூ சி how many different orbits can be possible with respect to this kind of a new introduction னு பார்க்கலாம். For example, நம்ம n is equal to 1 அப்படிங்கிற எனர்ஜி லெவலுக்கு இருக்கிற ஆர்பிட் என்னெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா, n is equal to 1 னா L என்னவா இருக்க முடியும், மேக்ஸிமம் 0ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் n-1, 0ல ஆரம்பிச்சு 0ல முடியும். அப்போ this corresponds to L is equal to 0. அப்போ there is only one orbit possible and that orbit is nothing but, this is the nucleus and the orbit is nothing but a circular orbit. இது L is equal to 0ங்கிறது circular orbit. அது azimuth angle இல்ல, azimuth angle இல்லைன்னா elliptic இல்ல, only circular அப்படிங்கிறத கொண்டு வர்றார், right. So this he called 1s orbital அல்லது 1s subshell அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அடுத்தது இது n is equal to 1, n is equal to 2 னு போடும் பொழுது corresponds to L is equal to 0 and 1 வருது இல்லையா. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். L is equal to 0 னு போட்டா என்ன வருது, n is equal to 1 னு போட்டா வருது 1 1 வருது இல்லையா. அப்ப b is equal to a, அதான் சர்க்கிள்னு சொன்னோம், புரிஞ்சுதா. L is equal to 1, sorry, n is equal to 1, L is equal to 0, a is equal to b னு வருது, அதான் சர்க்கிள்னு சொன்னோம். இப்போ L is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்போ 1 plus 1 2, n is 2, so 2/2 once again. அப்போ L is equal to 1 will correspond to circular orbit, தெரியுதா. இதே 2s ன்னு எழுதுவார். எப்படி L is equal to 1 corresponds to circular orbit புரியுதா. L is equal to 1 னா 1 plus 1 2, whereas இங்க n is equal to 2, 2/2 1, so a equal to b, தெரியுதா. இப்போ L is equal to 0 எடுத்துட்டா 1/2 னு வரும். அப்போ 1/2 னு வந்ததுன்னா b/a is equal to 1/2. அப்போ b is equal to a/2 னு வருது, தெரியுதா. b is equal to a/2 னு வந்தா it's an ellipse. அப்போ என்ன பண்ணணும், bங்கிறது பாதி, a வை விட பாதி, தெரியுதா. so this is called 2p orbital அல்லது 2p subshell. அப்போ இந்த kங்கிற ஷெல்ல ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்கு, whereas Lங்கிற n is equal to 2 னா L ஷெல் இல்ல, L ஷெல்ல 2s, அதாவது L is equal to 2, L is equal to n is equal to 2 தான் L, 2s 2p சப்ஷெல் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதனுடைய எனர்ஜி இந்த எனர்ஜி டிஃபரெண்டா இருக்கும், மாஸ் வேரியேஷன் வரும், அப்போ எனர்ஜி வேரியேஷன் வரும். அப்போ வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டாவது எனர்ஜி லெவல்ல இருந்து ஒன்னாவது எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் வரதுக்கு 2sல இருந்து 1s வரலாம், 2pல இருந்து 1s வரலாம். அப்போ 2sல இருந்து 1s வரதுக்கும் 2pல இருந்து 1s வரதுக்கும் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ அதுதான் ஃபைன் ஸ்ட்ரக்சர். அதான் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி தான் ஒரு லைன் பக்கத்துல இன்னொரு லைனும் வருது அப்படிங்கிற ஃபைன் ஸ்ட்ரக்சரை சொல்றாரு, புரியுதா. அப்புறம் அடுத்தது 3க்கு போலாமா. n is equal to 3 னு வந்ததுன்னா 0 1 2 னு வரும். அப்ப இந்த 2ங்கிற வேல்யூ எடுத்துட்டா 2 plus 1 is 3/3, b is equal to a. அப்போ
இது L is equal to இது L is equal to 0க்கு இது L is equal to 2க்கு n is equal to 3ல L is equal to 2க்கு சர்க்குலர் ஆர்பிட் வரும். L is equal to 1 வரும் பொழுது 1 plus 1 2/3 ன்னு வரும். 2/3 ன்னு வந்ததுன்னா B is equal to 2a/3 ன்னு வரும். அப்போ 2a/3 வருது இல்லையா? அப்போ 2a/3 வருதுன்னா அதுக்கு ஏத்த போல ஒரு எலிப்ஸை போடுவோம். இப்போ this is 3s 3p. நீங்க வரையட்டுமா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா. ஸோ n is equal to 3 னா L is equal to 0 1 2. ஃபர்ஸ்ட் நான் 2 எடுத்துக்கிறேன். 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 plus 1 2 3 3/3 B is equal to a. Therefore I get a circular orbit. This is called 3s, for which L is equal to 3. Sorry, L is equal to 2. Sorry, 2. அடுத்தது L is equal to 1 போடும் பொழுது 1 plus 1 2 2/3. அப்போ 2a/3 நானும் B. B not equal. B smaller than a by 2/3. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஒரு எலிப்ஸ் ஒன்று போடணும். இந்த எலிப்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? 3p ன்னு பேர் கொடுப்பார். இது L is equal to 1க்கு. L is equal to 0 வரும் பொழுது 1/3 ன்னு வரும். B is equal to 1/3a. 1/3a வரும் பொழுது you get still smaller ellipse and a longer one. So this is L is equal to 0. He called 3p 3d subshell ன்னு சொல்வார், orbital ன்னு சொல்வார். So 3ல 3 எப்படி வருது? This is the basis for quantum theory. Whereas quantum theory வந்து in a different beginningல இருந்து வந்து இந்த கன்க்ளூஷன்ல வருது. இதுல என்ன இப்போ என்ன ஆச்சு பார்த்துக்கலாம். இப்போ தேர்ட் லெவல் KL M ஷெல். இது M ஷெல்ல இருந்து K ஷெல்லுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான் 2ல இருந்து ஜம்ப் ஆகலாம், 1ல இருந்து ஜம்ப் ஆகலாம், 0ல இருந்து ஜம்ப் ஆகலாம். அப்போ 3 விதமான ஃபைன் ஸ்ட்ரக்சர் லெவல், அதாவது லைன்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சும்மா கடைசியில இதெல்லாம் நிஜமாவே வரல. அடுத்து பார்த்தா இது வந்து 5 6 ஃபைன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா இதுக்கும் 5 6 இதுக்கு 2 தான் வருது, இதுக்கு 3 வருதுன்னு சொல்றாரு. அந்த நம்பர்லாம் மேட்ச் ஆகல. ஃபைன் ஸ்ட்ரக்சர் he was able to explain by proposing elliptical orbit, variation of velocity, variation of mass, relativistic speed எல்லாம் பண்ணினாலும் கம்ப்ளீட்டா இவரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் டு a good extent he was trying it. and the quantum theory later வரும்போது இந்த அசிமுதல் குவாண்டம் நம்பர்ங்கிறது எடுத்துக்கிறது அடிஷனலா ஃபர்தர் குவாண்டம் நம்பர்ஸ் டெவலப் ஆகுது. அதை வச்சு தான் ஃபைன் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்ல முடியும். இவரோட லிமிடேஷன், இவர் அடிஷனலா ஒரு குவாண்டம் நம்பர் சொன்னார் இல்லையா? திஸ் குவாண்டம் நம்பர் seem to be one important quantum number for quantum mechanics later for atom models பண்ணும் பொழுது. ஸோ இந்த 3s 3p 3dங்கிற கான்செப்ட்லாம் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் அதுல வருது. பட் in a from a different theoretical background in a more established background. ஸோ இவர் நேச்சுரலி இப்போ சாமர்ஃபெல்ட் ஐடியாவும் ஓரளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதே தவிர அப்சர்வேஷன், முக்கியமான அப்சர்வேஷன் எதை எடுத்துக்கிறார்? ஃபைன் ஸ்ட்ரக்சரை. அதுலேயும் ஃபுல்லாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. மீதி இருக்கிற 4 பாயிண்ட் இருக்கு, ஜிமான் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், எலக்ட்ரானுடைய டிஸ்ட்ரிபியூஷன், இன்டென்சிட்டி வேரியேஷன், அப்புறம் ஹையர் அட்டாமிக் நம்பர் போகும்போது ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு இந்த மீதி 4 பாயிண்ட் இருக்க அது தொடவே முடியல சாமர்ஃபெல்டால. ஸோ சாமர்ஃபெல்ட் could to a small extent explain the fine structure. So the drawback of Sommerfeld அந்த ஓரளவுக்கு சொன்னார், மீதினாலும் சொல்லவே முடியல அப்படிங்கிறது தான் drawback. அப்போ போர் ஆட்டம் மாடல்ல இருந்து very little progress only was made by Sommerfeld. Very little. Bohr it was still there. Elliptical orbitங்கிற கான்செப்டை அப்புறம் வேற ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம பெட்டரா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது. இது ஒரு எல் வருது, இந்த ரிலேஷன்ஷிப் வரல, வேற ரிலேஷன்ஷிப் வரும், அவ்வளவுதான். ஸோ சாமர்ஃபெல்டில் படிக்க வேண்டியது இவ்வளவே.